ஸோ நான் வந்து சாரீ ப்ரொக்கேட்லேயே வந்துட்டு பேர்டோட அவுட்லைனை வந்து நான் ஆரி ஒர்க் கொடுத்துருக்கேன். ஒரு லைன் ஆரி ஒர்க், ஒரு லைன் வந்து ஜிக்ஸாக் கொடுத்து ஃபுல் அவுட்லைனும் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ இது நான் ஏற்கனவே வந்து பிரிண்ட்ரெஸ்ட்டில் பார்த்துட்டு ரஃப்பாக தான் வரைஞ்ச பேர்ட் அவுட்லைன் இது. ஸோ நான் பேஸ் வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக சாரீ ப்ளெயினாக எடுக்காத சாரீ நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ எல்லாம் மல்டி கலர் மிக்ஸ்டாக இருக்கும் போது நல்லாயிருக்கும் பார்க்க. ஸோ நம்ம ஏற்கனவே அந்த பேர்டுக்காக பேட்ச் ஒர்க் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோஸும் நீங்கள் பார்க்கலன்னா போய் பாருங்கள். இந்த பேட்ச் ஒர்க் தான் நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இதை வந்து நம்ம இந்த பேர்ட் அவுட்லைனுக்குள்ளே நம்ம ஆர்கனைஸ்டாக அரேஞ்ச் பண்ணி நம்ம தைக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஹெட்டு. ஃபஸ்ட்டு வந்து தைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அலைன்மெண்ட் பண்ணி பின் பண்ணிட்டுக்கோங்க. எந்தெந்த ஃபெதர் எங்கெங்கே வரணும், ஏன்னா நம்ம ஒர்க் பண்ணும்போதே வந்து எந்தெந்த இதுக்கு என்னென்ன வரும் யோசிச்சு தான் ஒர்க் பண்ணியிருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அலைன் பண்ணி ஸோ எல்லாமே பின் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நான் உள்ளே இன்சர்ட் பண்ணி பண்ணுறேன். அப்போ தான் வந்து உங்களுக்கு லேயர்டாக தெரியும். உங்களுக்கு ஃப்ளாட்டாக இல்லாத ஃபெதர் நல்லா லேயர்டாக 3D எஃபெக்ட் வரும். ஸோ எல்லாமே அரேஞ்ச் பண்ணி நான் பின் பண்ணி வச்சுட்டேன். ஸோ பிக்சர்ஸில் இருக்க மாதிரி ஃபெதர்ஸ் நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து த்ரெட் எடுக்கல, ஆரி த்ரெட்டே வச்சு நான் அந்த கோல்டன் ஸ்டிச் வச்சே பண்ணுறேன். ஸோ மேலே ஃபஸ்ட்டு ஹெட்டு 4 சைடு கன்சீல் பண்ணிவிடுங்க. ஃபெதர்ஸ் எல்லாமே நான் வந்து மேலே தான் ஸ்டிச் கொடுக்க போகிறேன், கீழே ஸ்டிச் கொடுக்க போகிறதில்ல. ஏன்னா கீழே ஸ்டிச் கொடுத்தா எல்லாம் ஃப்ளாட் ஆகிடும். ஸோ மேலே இருக்க ஸ்டார்டிங் பாயிண்டில் நான் ஸ்டிச் கொடுத்துட போகிறேன். அப்போ தான் உங்களுக்கு அந்த எஃபெக்ட் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஒரு லேயராக உள்ளே இன்செர்ட் பண்ணி நான் ஸ்டிச் கொடுக்குறேன். ஸோ ஃபைனலாக வந்து நான் முடிச்சிட்டேன். அதே மாதிரி இன்னொரு பக்கத்தில் கப்போர்டு நான் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்டிச்சஸ்லாம் வந்துட்டு வெளியில் வர கட்டிங் வந்து நல்லா வரதுக்காக நான் க்ளூ வச்சு ஃபுல்லாகவே பின்னாடி நான் கன்சீல் பண்ணுறேன். ஸோ க்ளூ அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து கையால் வந்து அப்ளை பண்ணிடுங்க ஃபுல்லாக. அதுக்கப்புறம் அது வந்து ட்ரை ஆகட்டும். நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரா எட்ஜஸ் வராது உங்களுக்கு, த்ரெட்ஸுமே உங்களுக்கு வராது. ஏன்னா நம்ம எல்லாமே வந்து க்ளூ வச்சு கன்சீல் பண்ணிடுறோம். ஸோ நான் நீட்டாக எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ உள்ளே வந்து ஒரு பஃபினஸ் கொடுக்கறதுக்காக வந்து நைலான் காட்டன் எடுத்திருக்கேன். ஸோ காட்டன் உள்ளே வச்சுட்டு எந்த அளவுக்கு தேவைப்படுதுன்னு பார்த்தேன் நான். ஸோ உள்ளே வச்சு தைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ நான் வந்து ஒன் சைடு ஃபுல்லாகவே வந்து தைச்சி முடிச்சிடுறேன். ஸோ ஒன் சைட் கன்சீல் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து காட்டன் வைக்கலாம். ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டே வச்சுட்டு நீங்கள் தைச்சிங்கன்னா காட்டன் வெளியே வந்துக்கிட்டே இருக்க உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா ஸ்டிச் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் வந்து ஒன் சைட் கார்னர் ஃபுல்லாக நான் ஸ்டிச் பண்ணிடுறேன்.
ஸோ நான் இப்போ காட்டன் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்காக காட்டன் வச்சுருக்கேன். பட் இதுவுமே எனக்கு கொஞ்சம் மெஸ்ஸியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் வந்து இன்னும் கொஞ்சம் ஹெட் போர்ஷனை வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து காட்டன் வச்சு இன்சர்ட் பண்ணிக்கலாம். அப்போ வந்து ஈஸியாக இருக்குது ஸ்டிச் பண்ணுறதுக்கு. ஸோ ஹெட்டை வந்து ஒரு 95% முடிச்சதுக்கப்புறம் நம்ம காட்டனில் வச்சு ஸ்டிச் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டோ நீங்கள் அந்த இது ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து எனக்கு வச்சு உள்ளே இன்சர்ட் பண்ணுறது ஈஸியாக இருக்குது. ஸோ இது நான் ஸ்டிச் பண்ண கம்ப்ளீட் பண்ண ஏரியாவில் வந்து நான் காட்டன் வச்சுக்கிறேன். ஸோ இது வந்து நைலான் காட்டன். மோஸ்ட் அந்த டாய்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுவாங்கள்ல அந்த காட்டன் இது. நான் வாங்கலை, ஏற்கனவே இருக்க டாய்லேருந்து நான் எடுத்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் வேஸ்ட் டாய்ஸ்லாம் அந்த தூக்கி போடாதீங்க. உள்ளே இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எடுத்து வச்சுக்கிட்டா இந்த மாதிரி ஒர்க்குக்கெலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது முன்னாடி கொஞ்சம் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் திருப்பி உள்ளே இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே ஒரு 1 இன்ச் ஸ்டிச் பண்ணி நான் காட்டனை வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஃபெதர்ஸ் எல்லாமே வந்து நம்ம கீழே ஸ்டிச் பண்ணதுனால கொஞ்சம் பார்த்து தான் ஸ்டிச் பண்ணணும், இல்லைனா அதில் மாட்டிக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள். இந்த பீஸ் வந்து நம்ம வந்து எதுக்காக மெயினாக ஸ்டிச் பண்ணேன்னா, கையில் வந்து ஒரு பேர்டு உட்கார்ற மாதிரி ஸ்லீவ்ஸில் வந்து நம்ம இதை வைக்கலாம். ஸோ நம்ம அப்கமிங் வீடியோவில் இது எப்படி நான் வந்துட்டு ப்ளவுஸில் வந்து அப்ளை பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ எல்லாமே நான் கன்சீல் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டேன். ஸோ த்ரெட்டை வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் த ஃபைனல் லுக்கு. ஸோ இதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் வந்து இது வந்து ப்ளவுஸில் எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ எனி டைப் ஆஃப் சாரீக்கு வந்து இந்த பேர்டை நீங்கள் அப்ளை பண்ணலாம். சாரீக்கு மேட்ச் ஆகணும்னு தெரியல, இது தனியாக தெரியும் உங்களுக்கு.